श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गश्रुतः श्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. இன்னைக்கு ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 16வது திருநாமம் க்ஷேத்ரஜ்ஞः. க்ஷேத்திரம் ஜனாதி இது க்ஷேத்ரஜ்ஞः, அதாவது ஏகாந்தமான க்ஷேத்திரம் எது? வைகுண்டம். அதான் மோட்சலோகமாச்சே. அதாவது ஜனாதி, அதை நன்னா தெரிஞ்சவர் யார்? க்ஷேத்ரஜ்ஞः, நன்றாக அறிந்தவர் ஸ்ரீமத் நாராயணன். ஸோ பல இடங்களில் இது அர்த்தங்கள் க்ஷேத்திரங்கிறதுக்கு மாறும். இங்கே வைகுண்டத்தை தான் குறிக்கிறது. அவர் இங்கே வர இல்லையா முக்தாத்மாக்கள், அவள் நன்னா ஏகாந்தமாக அனுபவிக்கணும்னு இந்த இடத்த செலக்ட் பண்ணி வச்சுருக்காராம். ஏன்னா பாவம் பூலோகத்தில் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கா. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அவளுக்கு என்னடா இதுக்கு பூலோகமே தேவலாம் தோணிடுமோ அப்படின்னு அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு அற்புதமான இடத்த தேர்ந்தெடுத்து வச்சுருக்காராம் பெருமாள். அதான் வைகுண்டம். ஏகாந்தமான அனுபவத்தை முக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை தேர்ந்து வைத்திருப்பவர் க்ஷேத்ரஜ்ஞன். ஆழ்வார்களும் பெருமாள் அப்படி தான் ஏகாந்தமாக அனுபவிக்கணும்னு நினைப்பாளாம். திருவரங்கம், திருக்குழந்தை, ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரத்துலையும் ஏகாந்தமாக தான் அவள் அனுபவித்து தேர்ந்தெடுத்து அனுபவிப்பாளாம். அதான் பாஸ்டர் சொல்கிறாரே, ஆழ்வாரோடு கலவியாக ஏகாந்தமாக கலக்க வேதங்கள் பல அறிந்தவன். அதாவது பகவான் ஆழ்வார் அப்படியே அனுபவிக்கணுமா, அதனால இடத்த க்ஷேத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறாராம். அதான் க்ஷேத்திரம்னாலே நல்ல இடம் அப்படின்னு அர்த்தம். ரஜஸ் தமசுக்கு அப்பாற்பட்டது தானே வைகுண்டம். அதுக்கு தான் அயோத்தியான்னு பேர். ஏன்னா வைகுண்டம், அயோத்தியானா தவிர்க்க முடியாதது வைகுண்டம். அப்படிப்பட்ட இடம்தான் க்ஷேத்திரம் தான் வைகுண்டம்னு அர்த்தம் இதுக்கு. இப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாம். மதுராவுக்கு கிருஷ்ணர் வந்தார் இல்லையா, அப்போ மதுரா மக்கள்லாம் ஸ்வாகதம் கிருஷ்ணா சுஸ்வாகதம்னு நன்னா வரவேற்று சரணாகதி பண்ணாலாம். அந்த கூட்டத்தில் தான் இல்லையேன்னு நாராயண பட்டத்திரி ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் நான் இப்போ கஷ்டப்பட்டேன்னா, நான் நல்ல க்ஷேத்திரத்தை அப்போ நான் தேர்ந்தெடுத்து அங்கே கிருஷ்ணர் இருக்கும்போது நான் மதுராவில் அங்கேருந்து இல்லையே, அதனால தான் நான் இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு குருவாயூரப்பன் சன்னதியில் நாராயணியம் பாடும்போது சொன்னாராம். இப்போ அட்லீஸ்ட் நாராயணியத்துக்காகவான்னு இந்த நல்ல க்ஷேத்திரத்தை தேர்ந்தெடுத்தேனே, அது ஒரு பாக்கியம் அப்படின்னு அவர் கருதினாராம். அந்த மாதிரி ஒன்றொன்றுக்கும் க்ஷேத்திரம் ரொம்ப முக்கியம். விபீஷன் சரணாகதி அடைஞ்சான் இல்லையா, ராவணன் பானம் மரணம் முடிஞ்சது. அப்புறம் ராமர் அயோத்திக்கு வரார் பட்டாபிஷேகத்துக்கு. அது முடிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசு கொடுக்குறார். அப்போ விபீஷனுக்கு என்ன கொடுத்தார்? ஸ்ரீரங்கநாதரை, இஷ்வாகு குல வம்சத்தோட தெய்வத்தையே கொடுத்துறார். தான் ஆராதித்த பெருமாள் அதையே கொடுத்தார். அதை அவர் ஸ்ரீரங்கம் வச்சே உபய காவேரி மத்தியத்தில் அப்படியே அவர் அமர்ந்துட்டார். அவ்வளோதான், அந்த இடத்தோட நகரில் அவர். அப்போ விபீஷணன் கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லை நான் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போகணுன்னு நினச்சேனே அப்படின்னாராம். அதுக்கு பெருமாள் சொன்னாராம், இல்லை தென் திசையை நோக்கி நான் படுத்துக்கிறேன், இங்கே சயனிச்சுன்னு இருக்கேன், நீ இங்கே தான், நீ அங்கே தினம் என்னை காலம்பரெல்லாம் அர்ச்சகர் பண்ணுவா, நீ ராத்திரி என்னை தரிசிச்சுட்டு போ அப்படின்னு அனுகிரகம் பண்ணாராம். பகவான் ஏன் இங்கே தெற்கு நோக்கி படுத்துட்டுருக்காருன்னா, அவர் எந்த பக்கம் படுத்துட்டுருக்காரோ அதுக்கு மாற்றி நம்மளை மாதிரி பக்தர்கள்லாம் படுத்துக்கணுமா. அதனால தான் அவர் வலது பக்கம் படுத்துறாங்கன்னா நம்ம இடது பக்கம் படுத்துக்கணும். நம்ம வலது பக்கம் படுத்துனா நமக்கு ஜீரண சக்தியெல்லாம் போயிடும் இல்லையா. ஸோ சாஸ்திர பிரகாரம் நமக்கு இடது பக்கம் படுத்துக்கணும். அதனாக்கா பகவான் வலது பக்கம் படுத்துட்டுருக்கார் அப்படின்னு கூட சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஒரு தடவை விபீஷணன் இவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாராம் தரிசிக்கிறதுக்கு பெருமாளை. அப்போ வாசலில் விஸ்வக்சேனர் இருந்தார். அவர் சொன்னார், இப்போ உள்ளே போகாதேங்கோ, பெருமாள் தாயார் எனக்கு ரொம்ப விவாதிச்சுன்னு இருக்கா அப்படின்னாராம். என்னடா அதுன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா தாயார் சொல்கிறாராம், ஏக்கு நீங்கள் தெற்கு பக்கமாக படுத்துன்னு இருக்கேன்னொடனே நான் விபீஷனுக்கு சொல்லியிருக்கேன், அவனுக்கு தினம் நான் அவனுக்கு அங்கேருந்தே அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னாராம். எதுக்கு? அவன் நாங்கள் இருக்கும்போது ராவணன் என்னை தூக்கின்னு போனான் இல்லையா, அப்போ அவர் என்ன சொன்னார்? சீதையை தூக்கின்னு வந்ததுலேருந்தே இந்த இலங்கைக்கு கலாப காலம்னு சொல்லிட்டு, அதாவது ரொம்ப பேட் டைம் வந்துடுத்தோ, அதனால் சீதையை கொண்டு விட்டுடுன்னு சொன்னான். ராவணன் கேட்கல, அது ஒரு காரணம். ஆனால் கூட நான் இப்படி சொல்லிட்டானே, நான் தான் கெட்ட நேரம் சொல்லிட்டானே அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னார், நீ புரிஞ்சிக்கல, அவன் ஏன் அப்படி சொன்னான்னா, அப்படி சொன்னாலும் சீத்தையை என்கிட்ட விட்டுடுவாரா அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அவன் சொன்னான் அப்படின்னாராம். அதை விஸ்வக்சேனர் சொன்னி தெரிஞ்ச உடனே விபீஷணன் சொல்கிறான். விபீஷணன் உள்ளே போய் தாயார்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்குறான். நான் பேசுனது வருத்தமாக இருக்க, க்ஷமிக்கணும்னு மன்னிப்பு கேட்டுக்கிறான்.
அப்புறம் பெருமாள்கிட்ட சொன்னான் விபீஷ்ணன், இப்படி ஆதிசேஷன் மேலே ஒரே மாதிரியே படுத்துட்டு இருக்கேளே, சிரமமா இல்லையா? கொஞ்சம் எழுந்துக்க கூடாதா, நடக்கக்கூடாதா? நான் அதை பார்க்கலாமே அப்படின்னு நான் பொங்கும் பரிவு அதில் தான் அப்படி சொன்னாராம். அப்போது பெருமாள் சொன்னார், அதுக்கு நடக்கக்கூடிய இடம் இது இல்லை. நீ கண்டிப்பாக நான் நடக்கிறத காட்டுறேன் உனக்கு. என் நடை அழகை நீ ரசிக்கலாம். எங்கே தெரியுமா? இங்கே இல்லை, திருக்கண்ணபுரங்கிற திவ்ய க்ஷேத்திரத்துக்கு வா. அங்கே ஒரு அமாவாசை அன்னைக்கு வா, நான் உனக்கு நடந்து காட்டுறேன் அப்படின்னாராம். ஸோ இங்கேயே நடந்து காட்டக்கூடாதானே, அவர் திருக்கண்ணபுரம் தான் உனக்கு கரெக்டான இடம், அந்த கடற்கரைக்கு வான்னு சொல்லிட்டார். அப்புறம் ஒன்றும் சொல்லலை, அவர் கிளம்பிட்டார். அப்புறம் அமாவாசை அன்னைக்கு அங்கே வந்த உடனே அது எப்படி இருக்குமா, பெரிய மதிலாம், வங்காள விரிகுடா வரைக்கும் அந்த கடற்கரை அவ்வளோ பெருசாம். அந்த இடத்துல விபீஷணனுக்கு நடந்து காமிச்சார். நடை அழகை பார்த்த உடனே, சௌரியராஜ பெருமாள் நடை அழகை பார்த்த உடனே மயக்கம் போட்டே விழுந்துட்டார் விபீஷணன். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு. அப்போ தான் அவர் சொன்னார், இப்போ தெரியுது நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் நடை அழகை காட்டலைன்னு. ஏன்னா இங்கே என்னன்னா, நான் சரணாகதி அடையரிச்சே திருப்புலானி கடற்கரையில் நீங்கள் நடந்து எனக்கு அபயம் அளிச்சாலே, அந்த நடை இப்போ நான் பார்த்து மகிழறேன். அது அப்படியே எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு தான். நான் ஸ்ரீரங்கத்தில் நடந்தால் கூட இந்த அனுபவம் எனக்கு கிடச்சிருக்காது. அதனால் அது பூஜை செய்ய ஏற்ற இடம் அனந்த சயனம், அதுதான் கரெக்டு. நடை அழகுக்கு ஏற்ற இடம் திருக்கண்ணபுரம் தான். சரியான இடத்த தான் தேர்ந்தெடுத்திருக்கேள். நீ அடியார்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூட இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்று தெரிஞ்சு தான் செஞ்சிருக்கேள். அதான் க்ஷேத்திரஜங்கிறதுக்கு அர்த்தம். இந்த இடத்த சரியாக தேர்ந்தெடுத்து அனுகிரகம் செய்பவர் தான் பகவான். பக்தர்களுக்கு எந்த க்ஷேத்திரத்தை காண்பிச்சா அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருமோ அந்த இடத்துல காட்சி அளிப்பவர் தான் பெருமாள். பக்தர்களுக்கு எப்படி காண்பிச்சா அவளுக்கு மனசு சந்தோஷப்படுமோ அவர் தான் க்ஷேத்திரஜன். அதனால் நம்மளும் க்ஷேத்திரஜாய நமக அப்படி சொல்லிட்டே வந்தோமானா நமக்கும் பகவான் நல்ல க்ஷேத்திரத்தை காமிப்பார். அவருக்கு அனுகிரகம் பண்ணும்படியே நமக்கு ஒரு நல்ல க்ஷேத்திரத்தை காமிப்பார். நம்மளும் எப்பவும் க்ஷேத்திரஜாய நமகன்னு சொல்லிகிட்டே இருக்குதான் திருநாமத்தோட அர்த்தம்.